ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள், மாணவர்கள், ஐடி ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் அங்கு திரண்டுள்ளனர். இதுபற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் வசந்தியிடமும், மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் திலகர் திடலில் இருக்கும் நமது செய்தியாளர் சிவசக்திவேலிடமும் கேட்டு பெறலாம். முதலில் வசந்த், போராட்ட களம் தற்போது எப்படி இருக்கிறது? யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள்? மும்தாஜ், இந்த போராட்டத்திற்கு ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. இன்று காலை 10 மணி அளவில் தொடங்கிய போராட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், விவசாயிகள், மாணவர்கள், சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், ஐடி ஊழியர்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என பலரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தும் போது தங்களுடைய உணர்வுகளை வேறு வேறு விதங்களில் அவர்கள் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த போராட்ட களத்திற்கு ஒருவர் வந்திருக்கிறார், ஒரு விவசாயி வந்திருக்கிறார். தன்னுடைய கழுத்தில் மாலைகளாக பழங்களையும் காய்களையும் அவர் தொங்கவிட்டுக் கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். விவசாயம் என்றால் என்ன, அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும், அதை மறந்து இந்த செயலெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக தற்போது இவர் வந்திருக்கிறார். இவர் தோளில் மாலையாக எலுமிச்சை, வாழை, மா, அதே போல் இளநீர் இருக்கிறது, முருங்கைக்காய் இருக்கிறது. இதெல்லாம் போட்டு பின்னாலும் இந்த பகுதியில் கூட வாழை பழங்கள் எல்லாம் இங்கு தொங்கவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் என்பதையும் பார்க்கலாம், அவரிடம் கேட்கலாம். மாங்காய்களையும் இவர் தோரணம் போல அவர் தன்னுடைய உடலில் தொங்கவிட்டுக் கொண்டிருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம், உங்க பேர் என்ன? விவசாயத்தோட முக்கியத்துவம் தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது எடுத்திருக்கீங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்தது? என் பேர் முத்துராஜ். எங்க ஊர்ல இது மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் தனித்தனியாக தென்னை மரம், பலாமரம், வாழை மரம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்லேயும் தனித்தனியாக இருக்குது. யார் வீட்டுக்கு போனாலும் இளநீ, தேங்காய், வாழைப்பழம், எலும்பிச்சம்பழம் போன்ற பலாப்பழம் அனைத்து வீட்டுகளிலும் ஒவ்வொரு வீட்டிலும் யார் வீட்டுக்கு சென்றாலும் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்கின்றன. இந்த வாழைப்பழங்கள் தமிழ்நாட்டில் எங்கள் ஏரியாவிலிருந்து தான் அதிகமாக செல்கிறது. இந்த பட்டுக்கோட்டை ஏரியாவில் பட்டுக்கோட்டை பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, பலாப்பழம். இதெல்லாம் அதில் எங்கள் ஊர்லேருந்து போகிறது தான் இந்த பழங்கள்லாம். இப்போ மத்திய அரசுக்கே இந்த வாழைப்பழம் எங்கே இருக்குன்னு அது தமிழ்நாட்டில் தான் தெரியும். மத்திய அரசு வாழைப்பழம் சாப்பிட்றாங்களா இல்லை? எல்லாரும் தமிழ்நாட்டிலேருந்து தான் சாப்பிட முடியும். தேங்காய் எங்கேருந்து போகுது? தமிழ்நாட்டிலேருந்து போகுது. நாங்கள் இல்லைன்னா, அதுவும் குறிப்பாக தஞ்சை மாவட்டமும் புதுக்கோட்டை மாவட்டமும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் சோத்தில் யாரும் கையே வைக்க முடியாது. நாங்கள் சேத்துல காலை வைக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேர் சோத்தில் கை வைக்கிறாங்க. முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் தான் நெல் சாகுபடி அதிகம். டெல்டா மாவட்டங்கள்னு சொல்கிறாங்களா, தஞ்சை மாவட்டத்தை தானே சொல்கிறாங்க. அதில் கடைசி எங்கள் மாவட்டம். விவசாயத்தின் முக்கியத்துவம் உணர வேண்டும். அதற்காக விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இது போன்ற இயற்கை எரிவாயு எடுக்கக்கூடிய இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படக்கூடாது என்று இந்த விவசாயிகள் தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாங்க. மும்தாஜ்.